தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒப்பந்தத்தின்படி வருடத்திற்கு 4 ஜோடி சீருடைகளுக்கான நிதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த தொகை பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடத்துனர் மோகன்ராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றம் 6 ஆண்டுகளுக்கான 46,583 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. ஆனால் போக்குவரத்து கழகம் இந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை. இதேபோல் நடத்துனர் KP சக்திவேல் என்பவரும் 2007 முதல் வழங்கப்படாத பணி வரன்முறை நிலுவைத் தொகை குறித்து வழக்கு தொடர்ந்தார். இந்த 2 வழக்குகளின் அடிப்படையில் நீதிமன்றம் 2 மாநகர பேருந்துகளை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. ஜப்தி செய்யப்பட்ட பேருந்துகள் தற்போது நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சீருடை பணியாளர்கள் சங்கம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு உடனடியாக சீருடை தொகை மற்றும் பணி வரன்முறை நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். பேர் மோகன்ராஜுங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக உடல்காடு கிளையில நடத்துனர் பணிபுரிஞ்சிருந்தேன். போக்குவரத்து கழகத்தில் வந்து வருஷத்துக்கு 4 செட்டு சீருடை வழங்கணுங்கிறது ஊதிய ஒப்பந்தம். இந்த ஊதிய ஒப்பந்தத்தின்படி சீருடை வழங்க 2016 சீருடை வழங்கவே இல்லைங்க. இந்த சீருடை வழங்க கோரி சீருடை கணக்கீட்டு மனு ஒன்று தாக்கல் செஞ்சு மாண்புமிகு கூடுதல் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தோம். அதன் அடிப்படையில் 2023 செப்டம்பர் மாதத்தில் தீர்ப்பு சொன்னாங்க. அதுக்குண்டான அமௌண்ட் கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் எப்பவும் போல பணம் கொடுக்காம காலந்தளித்து இருந்தாங்க. இதனை அடுத்து நீதிமன்றத்தில் கணக்கீட்டு மனுக்கு முன்னான பணத்தை கொடுக்க சொல்லி மறுபடியும் ஒரு கோரிக்கை வச்சதுனாலங்க பஸ்ஸை ஜப்தி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் பிரகாரம் இன்னைக்கு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோவை கோட்டத்தை சேர்ந்த பேருந்து ஒன்று ஜப்தி பண்ணிட்டு வந்திருக்குங்க. இதே மாதிரி KP சக்திவேல் அப்படிங்கிறது 2007 ஆண்டில் பணி நிரந்தரம் செய்யப்படுறாரு. காலதாமதம் நிரந்தரம் செஞ்சதுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி கணக்கீட்டு மனு தாக்கல் செஞ்சு அதுக்குண்டான அமௌண்ட் தீர்ப்பு 2013 தீர்ப்பு சொல்லிட்டாங்க. வழக்கம் போல போக்குவரத்து கழக நிர்வாகம் எந்த தீர்ப்பையும் மதிக்காமல் இவருக்கு உண்டான பணத்தை கொடுக்காததுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடை பணியாளர் சங்கத்தின் மூலமாக வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் அவருக்கு உண்டான அமௌண்ட் கொடுக்க சொல்லி கொடுக்காதையுமே நீதிமன்ற அவமதிப்பு கொண்டு போய் அதுக்கு ஒரு பஸ் ஜப்தி பண்ணி சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. சம்பந்தமான வழக்குக்கு 46,553 ரூபாயும் இந்த பணி வரன்முறை சம்பந்தப்பட்ட அவருக்கு வர வேண்டியதோ 28,000 உண்டான 28,000 வட்டியெல்லாம் சேர்த்தீங்க. இந்த 10 வருஷம் வட்டியெல்லாம் சேர்த்து 57,400 கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. உண்டான பணத்தை கொடுக்காம வட்டியோட 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்கறதுனால கார்பரேஷனை காப்பாற்றுறதுக்கு யாருக்கும் வழி இல்லாத நிலைமைக்கு அவங்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. படுபாதாரத்தை தள்ளிட்டு இருக்காங்க கார்பரேஷன். அதுதான் நடந்துட்டு இருக்குது. சீருடைக்கு உண்டான பணம் கொடுக்கணும். அனைத்து தொழிலாளி நான் ஒருத்த மட்டும்தான் வழக்கு தாக்கல் செய்து அது உண்டான இழப்பீட்டு கணக்கீட்டு மனு தாக்கல் செய்து பணத்தை வாங்கியிருக்க ஒழிய இதுவரைக்கும் வேலை செய்து எந்த தொழிலாளியும் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15,000 பேர் கோயம்புத்தூர் கார்பரேஷன் வேலை செய்து இருக்காங்க. இதுவரை யாருக்குமே கொடுக்க கிடையாது. அதுக்குண்டான சீருடைக்குண்டான தையக்கூலி, காலனி, செருப்பு, பணப்பை இது எல்லாமே கொடுக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொடுக்க வேண்டியது கேட்கிற மொழி அதிகமாக இது கேட்கலீங்க. இது கொடுக்கறது எதையுமே கொடுக்கறது இல்லைங்க. வர வேண்டிய எதையுமே கொடுக்காதது இல்லை. அதில் கொடுக்க சொல்லி கோரிக்கை.